ஹாய்! ஆடி மாசம் அம்மன் கூழ் இல்லாமையா? வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு 1 கப் கேழ்வரகு, கொஞ்சோண்டு பச்சரிசி போட்டிருக்கேன். 2மே நல்லா க்ளீன் பண்ணி கல்லெல்லாம் இல்லாம கழுவிட்டு நல்லா தண்ணி ஊத்தி ஊற வச்சுக்கோங்க. ஒரு 5 ஹவர்ஸ் நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறம் நல்லா தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைங்க. ஒரே இதாக ஃபஸ்ட்டே தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா அப்புறம் அரையாது கேழ்வரகு. ஸோ அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு நம்ம இன்ஸ்டண்ட்டாக இதை நம்ம செய்கிறதுனால நல்லா வடிகட்டிக்கணும். வடிகட்டுறப்ப ஃபஸ்ட்டு கையை வச்சு கிண்டிகிட்டே இருங்க. கொஞ்சம் வராது. அப்புறம் நீங்கள் தண்ணி ஊற்றி அதை நல்லா ஸ்ட்ரெயின் பண்ண அது சக்கையெல்லாம் மேலே வந்துடும். இந்த மாதிரி தண்ணி தனியாக வந்துடும். அதில் நம்ம உப்பு போட்டு நல்லா அடுப்பில் வச்சு சிம்மில் வச்சு நம்ம கட்டி இல்லாமல் கிண்டிக்கிட்டே வரணும். இதே நீங்கள் கேழ்வரகு மாவு வச்சுருந்தீங்கன்னா அதை டைரெக்டாக நம்ம உப்பு போட்டு அப்படியே கரைச்சி விட்டு நம்ம கிண்டிடலாம் களியாக. இல்லாதவங்க இன்ஸ்டண்ட்டாக செய்கிறது இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் இந்த மெத்தடில். இது குழந்தைங்களுக்கு கூட நம்ம கொடுக்கலாம். செர்லாக் மாதிரி நல்லாயிருக்கும். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கிண்டுங்க. ஒரே தான் தண்ணி ஊற்றி கிண்டாதீங்க. அப்புறம் மாவு ரொம்ப தண்ணியாயிரும். ஸோ ஓரளவு நல்லா வெந்ததுக்கப்புறம் நல்லா மாவு பார்க்கவே நல்லா பளபளன்னு தெரியும். இப்போ நல்லா ஒரு கையை தண்ணியில் நனைச்சிக்கிட்டு இப்படி தொட்டு பார்த்தீங்கன்னா கையில் ஒட்டாமல் மாவு ஒட்டாமல் இருக்கும். நல்லா அல்வா மாதிரி. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நல்லா ஆற வச்சுருங்க. ஆற வச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான அளவு ஒரு கிண்ணத்தில் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க கரைக்கிறதுக்கு கேழ்வரகை. நல்லா புளிச்ச தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் சின்ன வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணி நல்லா கையை வச்சு இப்படி பிசைஞ்சு விட்டு போடுங்க. இதில் முருங்கைக்கீரை, வேப்பிலை பூ, வேப்பம்பூ இது எல்லாமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்மளோட இஷ்டம். நான் இன்றைக்கி சிம்பிளாக தான் செஞ்சுருக்கேன். ஸோ நம்ம தண்ணி ஊற்றி வேணுங்கிற அளவுக்கு நம்மளுக்கு திக்னஸ் தண்ணியாக வேணுங்கிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம். தேவையான அளவு உப்பு எல்லாம் போட்டு கரைச்சி வச்சுக்கோங்க. கடைசியாக ஃபைனலாக நம்ம வேப்பிலை கொழுந்து இருக்குது பார்த்திங்களா, அதை ஒரு கொத்து உருவி போட்டுக்கோங்க. நீங்களும் அம்மனுக்கு பிடிச்ச கூழ் செஞ்சு அம்மன் அருள் பெற வேண்டிக்கிறேன். மறக்காமல் சரண் ஃபீஸ்ட் விலாகை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க.